வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான தகவல்களையும் பார்க்கலாம். சென்செக்ஸ் 862 புள்ளி அதிகரித்து 83,467 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 261 புள்ளி அதிகரித்து 25,585 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 622 புள்ளி கிட்டத்தட்ட 1% அதிகரித்து 57,422 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 997 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 4,076 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 31 புள்ளி குறைஞ்சி 25,611 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 26 பைசா அதிகரித்து 87 ரூபா இருக்குது. இந்திய மதிப்பு அதிகரிச்சிருக்கு. கோல்டு 10 கிராம் பியூர் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு 24 கேரட்டு 2,795 ரூபா, 2% மேலே ஏறி இருக்குது. ஏறி 1,30,000 இருக்குது. அதாவது 10 கிராம் பியூர் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு 24 கேரட்டு. இது இப்போதைக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நேரம். நம்ம அவசரப்பட்டு முதலீடு பண்ணுற நேரம் இல்லை. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. திடீர்னு இறக்கம் வந்துச்சுன்னா அவங்களால சமாளிக்க முடியாது. மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த ஏற்றமுமே நிரந்தரம் இல்லை. அதை நீங்கள் யோசிச்சு மனசில் வச்சுக்கிட்டு கவனமாக இருங்க. இப்போ போய் அதிகமாக முதலீடு பண்ணாதீங்க. தங்கத்தில் வெள்ளிலையும் அதே மாதிரி தான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில்வர் 1,67,632 இருக்குது. 31 புள்ளி இறங்கியிருக்கு. 1 கிலோ பியூர் சில்வரு. அப்புறம் நம்ம ஆபரண தங்கத்தோட விலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். 1 கிராம் ஆபரண தங்கம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காமல் 916 கோல்டு 11,900 ரூபா. நேற்று 40 ரூபா ஒரு கிராமுக்கு ஏறி இருக்குது. அப்புறம் ஒரு பவுன் 8 கிராம் 95,200 ரூபா இருக்குது. செய்கூலி சேதாரத்தெல்லாம் சேர்த்தோம்னா 1 லட்ச ரூபாயை தாண்டிடும் ஒரு பவுனோட விலை, 8 கிராமோட விலை. அப்புறம் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். இன்றைக்கி அறிவிக்கக்கூடியவங்க ரிலையன்ஸ் இன்றைக்கி 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை இன்று. இன்றைக்கி ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு அக்டோபர் 17 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. பாலிகேப் 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்க இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. டிக்சன் டெக்னாலஜி அக்டோபர் 17 இன்றைக்கி 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. ஹேவல்ஸ் இந்தியா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா 2ஆம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அக்டோபர் 17 அறிவிக்கிறாங்க. விப்ரோவுடைய 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு, பார்க்கலாம். எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வாளர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான எஸ்டிமேட் கொடுத்துருக்குறாங்க. ஆள் குறைப்பு விகிதத்தை பொறுத்தவரை 14.9% குறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கலாம். நிகர லாபம் ஆண்டுக்காண்டு 1% அதிகரித்து 3,262 கோடியாக இருக்குது. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 2% அதிகமாகி 22,697 கோடியாக இருக்குது. இபிஎஸ் 1% அதிகரிச்சிருக்கு. ஒப்பந்தங்களை பொறுத்தவரையில் முந்தைய காலாண்டை விட இந்த காலாண்டில் ஒப்பந்தங்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் மறுபடியும் வளர்ச்சி அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐடி சேவை பிரிவை பொறுத்தவரையில் சேவை பிரிவில் 2% சரிவு ஏற்பட்டிருக்கு. இது வீக்காக பார்க்கலாம். மேலும் இந்த பங்கு ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏறிட்டு மறுபடியும் இறங்கும். அதனால் நீங்கள் இறங்கவும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 324, லோ 228 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் நேற்று 253 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 19 தான், குறைவாக தான் இருக்குது. செக்டார் பிஇ 27, புக் வேல்யூ 38, 3 டைம் அதிகமாக இருக்குது. 3.6% எக்ஸலண்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க விப்ரோ. 245க்கு கீழே போனால் எஸ்ஐபியை தொடங்குங்க, கன்சிடர் பண்ணுங்கள். இறங்க லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க வாங்கிட்டு. 245க்கு கீழே போனால் வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான இன்ஃபோசிஸோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. நிகர லாபம் சென்ற ஆண்டு 7,364 கோடி 13% அதிகரிச்சிருக்கு. வருமானத்தை பொறுத்தவரை 44,490 கோடி, ஆண்டுக்காண்டு 9% அதிகமாகிருக்கு. ஒரு பங்குக்கு 23 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு அருமையான டிவிடெண்டு. அக்டோபர் 27ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 27ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் டிமேட் கணக்கில் பங்கு இருந்தால் அவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான வளர்ச்சி வழிகாட்டுதலை தெரிவிச்சிருக்கிறாங்க. 2.3% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த ஒப்பந்த மதிப்பை பொறுத்தவரையில் 3.1 பில்லியன் புதிய ஒப்பந்தங்கள் 67% அதிகமாக இருக்கதா சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து பைபேக் வேறு சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டாக் வந்து 1800 விலையில் 18,000 கோடி செலவு பண்ணுறாங்க. மொத்தம் திரும்ப பங்கை வாங்குறாங்க. ஒரு ஸ்டாக்கோட பங்கோட விலை 1800 வாங்கிக்கிறாங்க. இது பாசிட்டிவ் நியூஸாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 2006 வரைக்கும் போயிருக்கு. லோ 1307 வரைக்கும் கீழே போயிருக்கு. நேற்று க்ளோசிங் 1471. பிஇ ரேஷியோ 27, செக்டார் பி 22 தான். புக் வேல்யூ வந்து 230, 6 டைம் அதிகமாக இருக்குது. கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இப்போயும் இருக்குது. இறங்க இறங்க கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கங்க, எஸ்ஐபி பண்ணிக்கங்க. இப்போ வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு இப்படி இதே இடத்துல இருக்காது. இப்போ ஐடி பங்குகள்லாம் ஏற ஆரம்பிக்கும் போதும் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து 10% வந்து வளர்ச்சி இது குறுகிய காலத்தில் ஸ்விங்க்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லாபத்தை பயன்படுத்திக்கங்க. லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1600 வரைக்கும் குறுகிய காலத்தில் போகும். அதுக்கப்புறம் இறங்கிட்டு மறுபடியும் ஏறும். லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு பரவாயில்லாமல் இருக்குது. டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பைபேக்கும் இருக்குது. எல்லாம் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க. ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் வந்து ஆண்டுக்காண்டு 41% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிகர லாபம் சென்ற ஆண்டு வந்து 689 கோடி, இந்த ஆண்டு 695 கோடியாக 1% அதிகமாகிருக்கு. மொத்த சொத்தின் மதிப்பு ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சென்ற ஆண்டு 14,712 கோடி, இந்த ஆண்டு 15,980 கோடியாக அதிகரிச்சிருக்கு. வைப்பு தொகையை பொறுத்தவரை 421 கோடியாக உயர்ந்திருக்கு. காலாண்டுக்கான வட்டி வருமானம் 205 கோடியிலேருந்து 392 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 347 வரைக்கும் போயிருக்கு. லோ 198 வரைக்கும் கீழே போயிருக்கு. நேற்று க்ளோசிங் 312. லாபம் வந்து 1% தான் அதிகரிச்சிருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது ரிசல்ட்டு. 270க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இறங்க கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. எல்டிஐ மைண்ட்ரியோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. நிகர லாபம் ஆண்டுக்காண்டு 10% அதிகமாக இருக்குது. இது ஆய்வாளர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணியிருக்கு. முதல் முறையாக செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் வந்து 10,000 கோடியை தாண்டி இருக்குது. காலாண்டில் வந்து 5% அதிகமாகி 10,394 கோடியாக இருக்குது. முதல் முறையாக நிறுவனம் 10,000 கோடியை தாண்டி இருக்கிறது முக்கியமான விஷயமாக பார்க்கலாம். நாணய அடிப்படையில் லாபம் வந்து தொடர்ந்து 2.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எபிட் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் 160 அடிப்படை புள்ளிகள் அதிகமாகிருக்கு. 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து கம்பெனியோட மேம்பட்ட செயல்திறனை காட்டுது. இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக பார்க்கலாம். டிவிடெண்டை பொறுத்தவரை 22 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல டிவிடெண்டு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை வந்து 6,767 வரைக்கும் போயிருக்கு. லோ 3,802 வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ க்ளோசிங் 5,622. பிஇ ரேஷியோ 35, செக்டார் பி வெறும் 27 தான். அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோ. புக் வேல்யூ வந்து 710 ரூபா, 8 டைம் அதிகமாக இருக்குது. கடனே இல்லாத நிறுவனம். எஃப்ஐஏ வந்து ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் ப்ரமோட்டரும் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறது வீக்னஸாக நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் தெரியுது. ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம 5,100க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இப்போதைக்கு விலை ரொம்ப கூட தான் இருக்குது. 5,000க்கு கீழே போக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். நிறுவனம் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கடனே கிடையாது. அதனால் நீங்களும் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. விக்ரம் சோலார் சமீபத்தில் ஐபிஓவில் வந்த இந்த நிறுவனத்தோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. பார்க்கலாம். நிகர லாபம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 7.4 கோடி, இந்த ஆண்டு 128 கோடியா 1646% அதிகரிச்சிருக்குங்க. மிகப்பெரிய லாப வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்குங்க. வருமானம் சென்ற ஆண்டு 572 கோடி, இந்த ஆண்டு வந்து 1109 கோடியாக 93% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன் 225 கோடியாக இருக்குது. இந்த ஆண்டு வந்து 235 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹை 407 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 312 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 341 க்ளோஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய லாப வளர்ச்சியை பதிவு பண்ணியிருக்கு. கடந்த காலாண்டுலேயும் நம்ம பேசணும் இதை பற்றி. நல்ல லாப வளர்ச்சியை பதிவு பண்ணிருச்சு. அப்படி இருந்தும் பங்கு விலை ஏறல. காரணம் என்னன்னா கொஞ்சம் வேல்யூஷன் கூட இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து வந்து லாபத்தை பதிவு பண்ணிக்கிட்டே வருது. இதை ஹோல்டு பண்ணிக்கங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. நல்ல நிறுவனமாக இருக்குது. மிகப்பெரிய லாபத்தை பதிவு பண்ணியிருக்கு. இது ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்குச்சுன்னா உடனடியாக வாங்கி கன்சிடர் பண்ணிக்கங்க. இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க. ஆனால் ஏறிடுச்சுன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 1646% பெரிய விஷயம். லாபத்தை பதிவு பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து வாங்கினவங்களும் ஹோல்டு பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்ந்து லாபத்தை அதிகமாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குது. சிறந்த நிறுவனமாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க.
தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.